மக்களே முதல்ல இந்த அழகான குழந்தையோட முகத்த பாருங்களேன். இந்த குழந்தைக்கு 5 வயசு தாங்க ஆகுது. இந்த குழந்தையோட பேரு சஞ்சனா. ரொம்பவே துருதுருன்னு இருக்கிற குழந்தைன்னு சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு நேர்ந்த ரொம்பவே மோசமான, அதிர்ச்சியான சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம, அந்த சம்பவத்த செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கிறப்ப, உங்களோட மனசே பதபதச்சு போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எதுக்காக இந்த குழந்தைய இந்த மாதிரியான சம்பவத்துல உள்ளாக்குனாங்க அப்படின்ற காரணத்த தெரிய வரப்ப, உண்மையிலே சொல்றேன், இந்த இறந்து போன குழந்தைக்காக கண்ணீர் விடுறதா, இல்ல அந்த கொலையாளிக்காக மனசு சோகப்படுறதா அப்படின்ற எதுவுமே நமக்கு புரியாம இருக்குங்க. மறக்காம முழு கதைய தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏங்க நான் டைரக்ட்டா சம்பவத்துக்குள்ள போயிடுறேன். கரெக்ட்டா ஜனவரி மாசம் 13ஆம் தேதி 2015 இந்த சஞ்சனா அப்படின்ற குழந்தை தான் வீட்டு வாசல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. காலையில ஒரு 6 மணி போல. இந்த சஞ்சனாவோட அம்மா பேரு கீதா, அப்பா பேரு தர்மேஷ். 2 பேருமே வீட்ல தான் இருக்காங்க அப்ப. குழந்தை 6 மணிக்கு வீட்டு வாசல்ல விளையாண்டுகிட்டு இருக்கு. எப்பயுமே இவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது வழக்கமா. குழந்தை அந்த சைடு விளையாண்டுட்டு இருக்கனால இவங்க பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 6:30 6:40 குழந்தை வாசல்ல காணோம். அதையுமே அவங்க அப்பா பார்த்துட்டு எங்கன்னா பக்கத்து தெருக்கு வந்து விளையாட போயிருக்கும் போல, பிள்ளைங்க எதனா தூக்கிட்டு போயிருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அதையுமே சாதாரணமா விட்டுறாருங்க. மணி 7 மணி ஆகுது, மணி 8 மணி ஆகுது காலையில. குழந்தைய வீட்டுக்கே வரல. சரின்னு வெளியில ஒரு நடந்து போய் பார்க்கலான்ட்டு சுத்தி முத்தி பக்கத்து தெருலாம் போய் பார்க்குறாரு. அங்க சுத்தமா வந்து குழந்தைய காணோம். அது மட்டும் இல்லாம 4 பேர்கிட்ட கேட்குறாங்க, யாருமே உன் குழந்தைய நான் பார்க்கவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு கிராமப்புறம் அப்படினால வீடு எல்லாமே இருக்க இருக்கிறதுனால அந்த அளவு யார் எங்கிட்டு நடந்து போனாலுமே யார் கண்டையிலும் பற்றுவாங்களாம். ஸோ அதனால எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இவரோட அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. சரின்னு உறவினர்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 30 பேர் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா குழந்தை எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியலங்க. அப்பதான் அந்த காணாம போன குழந்தையோட மாமா, அவரோட பேர் அர்ஜுன், அவரு பட்டம்லாம் விட்டு விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறாரு. அப்ப அவரு ஒரு யோசனை வருதுங்க. அவருக்கு ஒரு குரல் கேட்டிருக்கு, ஒரு அழுகை குரல் கேட்டிருக்கு. அதுவுமே ஒரு பெண் குழந்தையோட அழுகை குரல் கேட்டிருக்கு. எங்க அப்படின்னா அந்த ஊர்லயே இருக்க ஒரு சின்ன காட்டு பகுதி. அதுல தான் வந்து இயற்கை உபாதை கழிக்க மக்கள்லாம் போவாங்களாம். அந்த பகுதியிலேருந்து ஒரு பெண் குழந்தை அலற சவுண்ட் கேட்டிருக்கு. எப்ப அப்படின்னா இவர் பட்டம் விட்டப்ப. அது அவர் படுக்கும்போது அவருக்கு அந்த ரீகலெக்ஷன் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டோமே அப்படின்னு. அப்ப அவரா வந்து ஒரு 2 விஷயத்தை லிங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த சைடு சஞ்சனான்ற குழந்தையை காணோம், இந்த சைடு ஒரு பெண்ணோட குழந்தை குரல் கேட்டுச்சு, நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு இவர் தனியா அந்த ஒரு சின்ன காட்டுப்பகுதிக்கு போறாரு. அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்திலே ஒரு சின்ன சுடுகாடும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த சுடுகாட்டெல்லாம் தாண்டி அந்த காட்டுப்பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. அப்பயே தரையில ஒரு சில பிளட் ஸ்டெயின்ஸ் நோட் பண்றாருங்க. அப்போ உண்மையிலே பயம் வந்து அதை அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு அந்த ரத்த கரையால். அப்ப ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறாருங்க. இந்த 5 வயசு சஞ்சனா அந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருந்த கோலத்தை சொன்னேன்னு வைங்களேன், அதிர்ந்து போயிருவீங்க. அந்த குழந்தை வாயில நுர தள்ளி வெள்ளை கலர்ல நுர தள்ளி அந்த குழந்தையோட உடல் முழுக்க அங்கங்க கீறல் காயங்கள் இருந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட சின்ன வயிறு யாரோ அந்த வயித்தை கிழிச்சு அந்த குழந்தையோட குடல்லாம் தெரியிற அளவுக்கு இருந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு வைங்களேன், அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தை உடம்புல மூச்சு இருந்திருக்கு. உடனே ஐயோ அம்மான்னு கத்துறாரு. உறவினர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு போலீஸையும் வர சொல்றாங்க. உடனடியாக அந்த பாப்பாவை மீட்டு அங்க உள்ள பக்கத்தில் உள்ள லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த பாப்பா போகுது. அந்த அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களால இங்க காப்பாற்ற முடியாது, நீங்க டக்குன்னு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போக சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவங்க கடைசியில் எங்கள்கிட்ட இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, நீங்க இன்னொரு சிட்டியில் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிட்டியில் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வழியில இந்த குழந்தை தன்னோட உயிரை விட்டுறாங்க. இப்ப இந்த சைடு போலீஸ் உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்னன்றது தெளிவா தெரியவே இல்லை. இந்த இடத்துல இது ஒரு கிராமப்புறம் அப்படின்றதுனால சிசிடிவி ரெக்கார்ட் சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா எங்கேயுமே அங்கே சிசிடிவி கேமராவே இல்லை. அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தனித்தனியாக விசாரணை மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட 250 ஆண்களை தனித்தனியாக விசாரணை பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய தகவல்கள் போலீஸ் கிடைக்குது. இதில் முக்கியமான தகவல்கள் 2 தகவல்கள். அந்த 2 தான் மிகப்பெரிய குழுவே. ஒன்று, அந்த மாமா சொன்னார்ல ஒரு அழுகை குரல் கேட்டாரு அப்படின்ட்டு. அப்போ அவர் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாருங்க. புதருக்குள்ள ஒருத்தி உட்கார்ந்து இருந்ததை இவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ பேரு ஜோதி. அப்ப அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல இயற்கை உபாதை கழிக்க எதுவும் பெண் வந்திருப்பாங்க ஜோதி அப்படின்றவங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் ஆரம்பத்தில் யோசிக்கிறார். அதையுமே போலீஸ்ட்ட சொல்றாரு. போலீஸ் அதையுமே நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் ஜோதி அப்படின்றவ உடம்புல ரத்தத்தோட ஓடி வந்துட்டு இருந்தா, அவளை நாங்க பார்த்தோம். அது ரத்தமா என்ன கரையான்னு தெரியல, ஆனா சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு ஸ்டெயின் உடம்புல இருந்துச்சு சார். இதை நாங்க பார்த்தோம், என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளே அவங்க வேகமா ஓடிட்டாங்க எதுவுமே சொல்லாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸோட சந்தேகம் முழுக்க முழுக்க ஜோதி மேல உழுவுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோதியோட கேரக்டர் எப்படி, ஜோதின்றவ யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல்
கிடைக்குது. ஜோதியை போயிட்டு பிடிச்சி விடுறாங்க. அந்த தகவல் கிடைச்சோன்னே அந்த தகவல் என்ன, அந்த முழு கதை என்ன, அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஜோதி அப்படின்றவர் இருக்காங்களே, இந்த ஜோதி அப்படின்றவங்க யாரு அப்படின்னா இறந்து போன சஞ்சனாவோட அப்பாவோட முதல் மனைவி. இப்போ சஞ்சனா வந்து 2வது மனைவியோட மகள் தான் இந்த சஞ்சனா அப்படின்றவங்க இறந்து போனவங்க. நான் இந்த முதல் மனைவியோட கதையை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்களேன். இந்த ஜோதி அப்படின்றவ தர்மேஷை மனம் முடிக்கிறா. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க, ரொம்ப அன்னோனியமா வாழ்ந்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே ஏற்படலைங்க. அப்ப இந்த கணவனான தர்மேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோதி கிட்ட, உனக்கு எதனா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம்ல ஜோதி, உனக்கு எதனா டெஃபிஷியன்சி இருக்கலாம்ல ஜோதி, அதனால நம்ம ஏன் ஒரு ஹெல்த் செக்அப் போயிட்டு வந்துடக்கூடாது, நம்ம ஏன் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜோதியுமே ஆசையோட, ஆமா 4.5 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, நம்ம இதுக்கு மேல எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசையே டாக்டர் போறாங்க. டாக்டரும் நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அந்த டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா ஜோதிக்கு எந்த ஒரு டெஃபிஷியன்சியுமே இல்லை, நீங்க 2 பேரும் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க கன்சீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சைடு இது ஒரு கிராமம் அப்படின்றதுனால ஊர் மக்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தையும் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தர்மேஷ்க்கு ஒரு மாதிரி அசிங்கமாகுது. என்னடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்னால புள்ள கூட பெத்துக்க முடியல அப்படின்னு தர்மேஷோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், எல்லாருமே தர்மேஷை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இது தர்மேஷோட பிரைடை பாதிக்குது. இதனால என்ன பண்றா தர்மேஷ், அடிக்கடி வீட்டில் இதை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன சின்ன சண்டை நடந்தாலுமே இந்த ஜோதி அப்படின்றவங்கள நீயே ஒரு மலடி தானடி அப்படின்னு சொந்த புருஷனே சொல்லி அவமானப்படுத்திருக்கான், அசிங்கப்படுத்திருக்கான். இதில் மனதளவில் ரொம்ப உடஞ்சு போறாங்க. புருஷன் மட்டும் அவமானப்படுத்துறது இல்லாமல் அந்த ஊரே சேர்ந்து இந்த ஜோதி அப்படின்றவங்கள மலடி மலடின்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. இது நாட்கள் ஆக ஆக அடுத்து ஒரு 1/2 வருஷத்துல இருந்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு தர்மேஷ் ஓப்பனா ஜோதிட்ட சொல்றான், இனிமேல் நம்ம வாழ முடியாது, நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தையே பிறக்காது, உனக்கு அந்த பாக்கியமே கிடையாது, நீ ஒரு மலடி, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நானும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், நம்ம பிரிஞ்சு இருந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இந்த ஜோதி என்ன தெரியுமாங்க செஞ்சா, எந்த ஒரு சண்டை எதுவுமே போடலைங்க, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸும் வாங்குறான். டிவோர்ஸ் ஆனவ பிறந்த வீட்டுக்கு போகாம கணவன்கிட்ட சொல்றா, நான் என்னோட சொந்த ஊருக்குலாம் போக விரும்பல, நான் அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டேயாவது நான் இருந்துட்டு செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டு எய்த்தாப்புலேங்க சின்னதா ஒரு கூரை போட்டு ஜோதி அந்த இடத்துல உட்காந்து வாழ ஆரம்பிக்கிறா தனியாவே. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் பிரிஞ்ச அப்புறம் ஒரு வருஷத்திலே அந்த தர்மேஷ் அப்படின்றவர் 2வது கல்யாணம் பண்றாரு கீதா அப்படின்ற பெண்ணோட. இது எல்லாத்தையுமே ஜோதி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவ வீடே எங்க தான் இருக்கு, எதிர்த்தாப்புலே சின்ன குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றதையும் ஜோதி டெய்லியுமே பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கா. இதுல இன்னும் கஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு 2 குழந்தைகள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான 5 வயசுல ஒரு பெண் குழந்தை சஞ்சனா அப்படின்றவங்க ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாண்டுருக்காங்க அந்த வீட்டு வாசல்ல. இது எல்லாத்துலயுமே தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு முதல் மனைவியா மனதளவுல ரொம்ப துக்கப்பட்டிருக்கா, மனதளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அடிக்கடி போய் இந்த கீதாவிட்ட, அதாவது 2வது மனைவிட்ட சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. உன்னாலதான் என்னோட வாழ்க்கையை போச்சு, உன்னாலதான் என்னோட வாழ்க்கையை போச்சுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்துங்க சண்டை போட்டு பார்த்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி பார்த்துருக்கா. அந்த தர்மேஷ் கீதா 2 பேரும் வாழ்ற வீட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேர் காலில் விழுந்து, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க, எனக்கு இப்படியே இருந்து வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, எனக்கு தாயாகணும் அப்படின்ற ஒரு சின்ன அந்தஸ்து எனக்கு வேணும், தயவு செஞ்சு உங்கள்ட்ட 2 குழந்தைகள் இருக்குல்ல, எனக்கு அதுல ஒரு குழந்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமும் உங்க கண் முன்னாடியே அதை நல்லபடியா வளர்ப்பேன், எனக்கு ஒரு தாயா நான் உணரக்கூடிய ஒரு தயவு செஞ்சு இந்த ஒரு பாக்கியத்தை பிச்சை போடுங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து கதறி இருக்காங்க தன்னோட கணவன்ட்ட. தர்மேஷ் தன்னோட முதல் மனைவியை மதிக்காம நெஞ்சிலே எட்டி உதச்சு, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எப்படி ஒரு தாய்ட்டேந்து ஒரு மகளை கொடுங்க அப்படின்றது கேட்ப, இது என்ன பொருளா, இது ஒரு உயிர், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ மலடி அப்படின்றதுனால உனக்கு இந்த தாய்மை குணத்தோட பண்பு புரியல உனக்கு, அதனாலதான் அசால்ட்டா ஒரு குழந்தைய எனக்கு கொடுங்கன்னு நீ கேட்கிற, நீ அந்த தாய் இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா உன்னாலதான் தாயாவே ஆக முடியல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நெஞ்சிலே எட்டி மிதிச்சு அனுப்பிடுறாரு இந்த ஜோதியை. அப்பயுமே ஜோதி சும்மானு இல்லைங்க, சின்ன சின்ன கூலி வேலை பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன சம்பளத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஜோதிக்கு அவங்க தனியா இருக்கிறதுனால அவங்க அந்த அளவு செலவு பண்ணிக்காம சாப்பாடுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு அந்த குழந்தைகள்ல இந்த சஞ்சனா அப்படின்ற குழந்தைக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, அடிக்கடி சிப்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, அடிக்கடி பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் சொல்றதெல்லாம் எப்பயுமே அந்த வீட்டு வாசல்லே தான் அவங்க உட்காந்துருப்பாங்களாம். ஒன்றும் சமைக்கிற நேரம் வீட்டுக்குள்ள சமைப்பாங்களாம், சாப்பிட்ற நேரம் வீட்டுக்குள்ள சாப்பிடுவாங்களாம், மித்த நேரம் ஃபுல்லாவே இந்த வீட்டு வாசல்ல உட்காந்து அந்த தன்னோட கணவன் வீட்டை தான் உத்து உத்து பார்த்துட்டு இருப்பாங்களாம், அந்த குழந்தைங்க விளையாடுறதா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களோட டெய்லி ரொட்டீன் இதாக மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட ஒழுங்கா கிடையாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்ப ஜோதி எந்த அளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. ஜோதி இப்பதான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறா.
எனக்கு சந்தோஷமே கிடைக்கலையே, நான் இந்த சஞ்சனா அப்படின்ற 5 வயசு குழந்தைய உயிரை எடுத்துட்டா தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. நான் இப்படி துக்கமா இருக்கிறப்ப அது எப்படி என்னோட கணவன் மட்டும் சந்தோஷமா 2வது கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கான், அது இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறா. அப்ப ரொம்ப நாட்கள் பிளான் போடுறாங்க. சஞ்சனாவை தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு எதனா செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பிளான் நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஊர் மக்கள் அங்கனே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவனோட 2வது மனைவியான கீதாவுமே அதே இடத்துல இருக்கிறதுனால இவரோட பிளானை சக்சஸ்ஃபுல்லா செய்யவே முடியல. அப்பதான் ஒரு நாள் வீட்டுல சஞ்சனா காலையில அதிகாலையில 6 மணிக்கே விளையாட ரோட்டுக்கு வராங்க. அப்ப சஞ்சனாட்ட போய் ஆசையா பேச ஆரம்பிக்கிறா. பேசுனது மட்டும் இல்லாம ஒரு விலை உயர்ந்த சாக்லேட் கொடுக்குறா சஞ்சனா கையில. சஞ்சனா அதே இடத்துல சாக்லேட் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த ஜோதி சஞ்சனாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு இதை விட சூப்பரான சாக்லேட் தரேன், அது மட்டும் இல்லாம நிறைய சிப்ஸ் பாக்கெட் உனக்காக வாங்கி வச்சிருக்கேன், என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த சஞ்சனா அப்படின்றவங்களுக்கும் 5 வயசு தானேங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. சரி நமக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி தரவங்க தானே இவங்க அப்படின்ட்டு அந்த ஜோதி பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோதி இந்த சஞ்சனாவை இந்த இயற்கை உபாதைகள்லாம் கழிக்கிறதுக்கு ஒரு காட்டுப்பகுதி இருக்குன்னு சொன்னேன், அந்த காட்டுப்பகுதி கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே சஞ்சனாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜோதி. அப்ப அந்த சஞ்சனா உடனடியே அன்கான்சியஸ் போயிடுறாங்க. அன்கான்சியஸ் போன உடனே சஞ்சனாவை அப்படியே கீழே போட்டுறான். கீழே போட்டுன்னு சஞ்சனாவுக்கு உடம்புல பிரீத்திங் எல்லாமே இருந்திருக்கு, ஆனா லைட்டா அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. அவங்களால எந்த அளவு எந்திரிக்க முடியல அந்த 5 வயசு குழந்தையால. இப்ப நின்னுக்கிட்டு அதே இடத்துல சஞ்சனாவை உத்து உத்து பார்த்து முறைச்சிட்டே இருந்திருக்கா. அப்ப ஒரு விஷயத்தை யோசிக்கிறா, இவளை எப்படியே விட்டுட்டு போயிடலாம், இவளுக்கு இந்த தண்டனை போதுன்றதை யோசிக்கிறா. ஆனா அவளோட அந்த டெவில் குணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவளை விட்டுட்டு போனா கண்டிப்பா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுவா, ஊர் மக்கள்கிட்ட சொன்னா எல்லாருமே நம்மளை அடிச்சு நம்மளோட பிறந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்க, நம்மளால நம்மளோட கணவனை கண்ணில் கூட பார்க்க முடியாது அப்படின்றத யோசிச்சு இந்த குழந்தைய எங்கேயே கொன்னுறணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. என்ன தெரியுமா அங்க உடனே பண்றா, அக்கம் பக்கத்துல ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு டீப் லைட், பீஸ் போன டீப் லைட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த டீப் லைட்டை எடுத்து அதே இடத்துல உடைக்கிறா. உடைச்சு அந்த டீப் லைட் துண்டை வச்சு வயிற்ற பிடிச்சி குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டீப் லைட் துண்டுலாம் செதறுதுங்க. இவ பல்வேறு துண்டுகளை யூஸ் பண்றா. உடைச்சு உடைச்சு டீப் லைட்டை அந்த கிளாஸை வச்சு அந்த 5 வயசு குழந்தையோட வயிற்ற கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. வயிற்ற கிழிச்சது மட்டும் இல்லாம அவளால் மிகப்பெரிய காயத்தை உருவாக்க முடியல அப்படின்ட்டு ஒரு சின்ன காயத்தை போட்டு தான் கைகளை வச்சு அந்த காயத்தை பெருசாக ஆக்கியிருக்கா. இதுல தான் இந்த குழந்தை வழியில துடிச்சது. அப்பதான் இந்த குழந்தையோட மாமாவோட அர்ஜுன் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தவருக்கு அந்த ஒரு அழுகை சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. ஆனா அதை அவர் முழுசா கவனிக்கலைங்க. இவ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடம்பு முழுக்க ரத்தமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சு குழந்தையோட காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு முள் வேலிக்குள்ள புதருக்குள்ள போட்டு அதுக்கு மேல பக்கத்தில் இருந்த கிளைகள் இலைகள் அங்க முள் செடி எல்லாத்தையும் புடுங்கி அந்த குழந்தை மேலேயே போடுறா. போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினப்பதான் அந்த ஊர் மக்களை இன்னொருத்தர் பார்த்தது உடம்புல ரத்தத்தோட ஓடுறது. ஓடி போய் என்ன செய்யறா அப்படின்னா அங்க உள்ள ஏரியில உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாத்தையுமே கழுவுறா. கழுவி முடிச்சுட்டு தலையெல்லாம் முங்கி எழுந்துட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நேரா தன்னோட குடிசைக்கே போறா. குடிசைக்கு போன உடனே குடிசை வாசலே நிக்கிறா, வீட்டுக்குள்ள போவே இல்லைங்க. அப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்றா, ஊர் மக்கள் எல்லாருமே சஞ்சனாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்றா. உடனே இவளும் என்னாச்சு ஏதாச்சு சஞ்சனாவை காணோமா, ஐயோ அவளை நான் என் புள்ள மாதிரி நினைச்சேனே அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறா. அழுதுகிட்டே அந்த ஊர் மக்களோட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் போலீஸ் இவளை பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தான் இவ்வளவு உண்மைகள் வெளியே வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இது 2015 நடந்த சம்பவம். இது எப்ப தெரியுமா தீர்ப்பு வழங்கினாங்க, 2018க்கு மேலதான் இதுக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. அதுவுமே இந்த குற்றம் செஞ்ச ஜோதியோட வக்கீல் அங்க உள்ள ஜட்ஜிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. சார் தயவு செஞ்சு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது பயங்கரமான குற்றம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த ஜோதி அப்படின்றவங்களோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் மக்கள் எல்லாம் கேலி கிண்டல் செஞ்சு அவமானப்படுத்தினால தான் அவங்க இந்த மாதிரியான குற்றத்தை செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வயதும் ரொம்ப கம்மி. இன்னொன்று ஃபினான்ஷியலாக அவங்கள்ட்ட ஃபைன் கட்ட கூட காசு இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஜட்ஜை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள எல்லாருமே மனசு கலங்கி போயிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு மறுக்க முடியாத குற்றம், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது இவங்க தான் குற்றவாளி அப்படின்றதுக்காக. அதனால இவங்களுக்கு என்ன தண்டனை நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனை நான் மனசில் வச்சு 1000 ரூபாய் ஃபைன் இவங்களுக்கு போடுறேன் அப்படின்ட்டு ஜட்ஜ் இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஏங்க இதில் நான் என்னோட கருத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேஸை படிச்சப்ப நான் அனுபவிச்ச ஒரு ஃபீலிங்ஸை பற்றி நான் சொல்லிடுறேங்க. இது உண்மையிலே ஒரு மறுக்க முடியாத குற்றங்க. இதுக்கு மரண தண்டனை தான் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பாகவே இருக்கும். ஆனால் இருந்தாலுமே இந்த ஜோதியோட சைடு அஸ் எ ஹியூமனாக ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குங்க. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்களுக்காக இருக்கட்டும், காலேஜ் பெண்களுக்காக இருக்கட்டும், நான் எல்லா பெண்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய ஆண்களை கல்யாணம் பண்ணிடாதீங்க. உங்களோட வாழ்க்கை உண்மையிலே சீரழிச்சு போயிருங்க. ஒரே விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். இந்த கேப்பார் பேச்சு கேட்கறவனுங்க 4 பேருக்காக வாழ்றவனுங்களாம் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே சொல்றேன் உங்களோட வாழ்க்கை சீரழிச்சு போயிடும். நல்லா நோட் பண்ணிங்க. அது நீங்க லவ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, உங்க மாமா மோனா இருந்தாலும் சரி, எந்த நாயா இருந்தாலும் சரிங்க. ஒரே ஒரு விஷயம், 4 பேருக்காக வாழ்றவனை கல்யாணம் பண்ணா உங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த இடத்துல இந்த
டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க டெஸ்ட்லாம் பார்த்துட்டு, எந்த ஒரு குறையும் இல்ல ஜோதிக்கு, வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கன்சீவ் நடக்காது. ஒரு சிலருக்கு 1 வருஷத்துல நடக்கும், ஒரு சிலருக்கு 5 வருஷத்துல நடக்கும், ஒரு சிலருக்கு 10 வருஷத்துல நடக்கும். வெயிட் பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கானுங்க. ஆனா அந்த புருஷனான தர்மேஷ் கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, ஊர் மக்கள் எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு தான் மனைவியை விட்டு பிரிஞ்சது மிகப்பெரிய தப்பு. முதல் குற்றவாளி அவன் தான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எவன் அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அடுத்தவன் பொண்டாட்டிய மறுபடியும் சொல்லி திட்டி இருக்கானோ அவனுக்குமே இதே தண்டனை கொடுத்தாவணும், வாழ்நாள் சிறை தண்டனை. ஏன்னா அவ்வளோ ஒரு வெறி வருது, கோவம் வருது. அதனால பெண்களாகிய உங்களுக்கு சொல்றாங்க, 4 பேர் சொல்றதுக்காக வாழ்றவன் 4 பேர் இப்படி நினைக்கணும், ஐயோ இது செஞ்சுட்டா 4 பேர் என்ன நினைப்பான்னு தெரியலையே அப்படின்னு இருக்கவனெல்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருந்தாலும் சரி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா உண்மையா மேல அந்த கேஸை நான் படிச்சு பார்த்தப்ப என்னை அறியாம எனக்கு கண்ணீர் வந்துச்சுங்கன்னா, நான் எல்லாரோட பக்கமே நின்று இந்த கேஸை யோசிச்சு பார்த்தேங்க. ஜோதியோட பக்கமும் நின்று யோசிச்சு பார்த்தேன், தர்மேஷோட பக்கமும் நின்று யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒண்ணுமே பாவம் பண்ணாத சஞ்சனா பக்கமும் யோசிச்சு பார்த்தேன், கீதா பக்கமும் யோசிச்சு பார்த்தேன். நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, எதுக்குமே ஒரு ரூட் காஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. வேற அறுத்தாலே போதுங்க, அதுக்கு மேல உள்ள எல்லா பிரச்சனையும் சுத்தமா அருந்து போயிடும். இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கான வேர் யார் தெரியுமா? அந்த தர்மேஷா இருக்கட்டும், இன்னொன்று அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த பெண்ணை மறுபடியும் சொல்லி திட்டினாங்களோ அவனுக்கு தான் இந்த இடத்துல வேறு. அந்த வேறு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த குற்றம் இவ்வளோ பெருசாக நடந்திருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த பெண்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் லவ் பண்ணாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, என்றைக்குமே ஒரு மேலாக உங்கள் கூட ஒத்தழைச்சு நீங்கள் சொல்கிறத கேட்டு அவர் வாழ்கிறதும் அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் வாழ்கிறதும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. 4 பேர் இதை நினச்சிருவாங்க, 4 பேர் இது பண்ணால் இது நினச்சிருவாங்க, இப்படி பண்ணால் என் மனைவி எப்படி நினைப்பாங்க, என் மனைவி இப்படி பண்ணால் என்ன எப்படி நினைப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிறவனால தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணாதீங்க. அது எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் 2 பேரும் மட்டும்தான், மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவி இப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால் இப்படி இருந்தால் மட்டும் போதுங்க, காசு போனாலும் தேவையே கிடையாது. இப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காசு போனாலும் வரும். அதனால் பெண்களாகிய நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.